டுடே சமையல் சிங்கிள் மசாலா யூஸ் பண்ணி இறால் கிரேவி, நண்டு கிரேவி, இறால் ஆம்லேட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு ஹீட் ஆனதும் இதெல்லாம் வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், பெருஞ்சீரகம், மசாலா, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கறி மசாலா, கொத்தமல்லி பொடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கூலானதும் அரைச்சி எடுத்துக்கலாம். கூலானதும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இதில் 1/2 வந்து இறால் கிரேவி செய்ய யூஸ் பண்ணிக்கலாம், 1/2 வந்து நண்டு கிரேவி செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ அட் அ டைம் 2 கிரேவிஸ் ரெடி ஆயிரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஹாஃப் மசாலாவில் நண்டு கிரேவி ரெடி ஆகிருச்சு. ரிமைனிங் மசாலாவில் இந்த இறால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ இறால் கிரேவி ரெடி ஆயிரும். சால்ட்டு செக் பண்ணி தேவைப்பட்டால் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இறாலை வச்சு ஒரு ஆம்லேட் போட்டுடலாம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் இறால் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கலாம். கிரேவியில் உள்ள இறாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆம்லேட்டாக போட்டு எடுத்துடலாம். இறால் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு. இறால் கிரேவி, நண்டு கிரேவி, இறால் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.